ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாக்ஸில் பாருங்கள் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் கேரட் பீன்ஸ்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் மசாலா பாருங்கள். இந்த மசாலா என்னென்ன சேர்க்குறேங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதில் சீரகம், சோம்பு, கசகசா கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு ஒரு 5, 2 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், பட்டை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கி வச்சுருக்கேன். வதக்கி இப்போ ஆற வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதாங்க இதுக்கு உள்ள மசாலா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிக்கிடுவோம். இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கிறேங்க. எங்களுக்கு ரொம்ப நெய் பிடிக்காதனால 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வனஸ்பதி சேர்த்துக்கிறேன், டால்டா. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் இந்த பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலாலே 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அதனால் காரத்துக்கு எங்களுக்கு கம்மியாக இருக்கிறக்கா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வெந்து வரட்டும் தக்காளியெல்லாம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இதில் மீன் மக்கரையும் சேர்த்துக்கிறேன். மீன் மக்கர் சேர்த்தோம்னா நல்லா வெஜ்ஜு ரைஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நான் ஒரு 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வச்சுருக்கேன். 250 கிராம்னா 1.5 டம்ளர். 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ இது கூட சேர்த்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் அரிசி அதில் சேர்க்கணும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் இந்த ரைஸை போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் போட்டு இப்படியே நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 20 நிமிஷம் தாங்க கரெக்டாக வெந்து வர்றதுக்கு. பாருங்கள், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் நான் கொஞ்சம் புளிஞ்சு விட்றேன். அப்போ தான் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக அதை இறக்கும்போது இப்படி புளிஞ்சிட்டு ஒரு கிண்டிட்டு இறக்குனோம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக அப்படி எல்லாத்தையும் திருப்பி விடணுங்க, ரொம்பவும் போட்டு கிண்டக்கூடாது. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.
பாருங்கள், நல்லா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.